என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகியானவள் வெற்றி களிப்பில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக அம்மா நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என் அன்பினை மதித்து இன்று நான் உனக்காக எதற்கு வந்திருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். நீண்ட நேரம் என்னை நீ காக்க வைப்பது உனக்கு நல்லதல்ல. ஏனென்றால் உனக்கான நல்ல விஷயத்தை நீ உடனடியாக தெரிந்து கொள்ளாமல் தீய விஷயங்களை உடனடியாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய். நான் நல்லது சொல்லும் பொழுது அது என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் வெற்றி உன்னை வந்து முழுமையாக சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதல்லவா? இத்தனை நாளும் எந்த பிரச்சனைகளை எண்ணி வருத்தப்பட்டாயோ, இத்தனை நாளும் என்ன கஷ்டங்களை கண்டு வேதனைப்பட்டாயோ, அதையெல்லாம் விடுத்து நான் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பதனை முதலில் உறுதி செய்து கொள். யாரும் உன்னிடத்தில் வந்து இதோ உன்னுடைய வெற்றியை வைத்துக்கொள் என்று உன் கைகளில் தூக்கி கொடுக்க போவதில்லை. அதற்கு யாரும் இங்கு தயாராகவும் இல்லை, யாருக்கு மனதும் இல்லை. அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட வேண்டும். நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து தருகிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய மகிழ்ச்சிதான் என்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம். அதனால் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க நான் முன் வந்திருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷம் எப்பொழுதும் அம்மாவிடம் இருந்துதான் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? நான் நினைத்த பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்கின்றேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கத்தான் செய்கின்றேன். ஆனாலும் எல்லாமும் உனக்கு போதுமானதாக இல்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்கானதாக உனக்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, மனநிறைவான இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்பொழுதும் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்ய வேண்டும். நீ கேட்டது எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன பயம்? என் குழந்தையே, நாளைய இரவானது சதுர்த்தியினுடைய இரவு. அதனால் என் பிள்ளை, நாளை விநாயக பெருமானின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் அம்மா உனக்கான இந்த செய்தியோடு நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய தினம் தொடங்குகின்ற திதி சதுர்த்தியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளை மதியம் சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. நான் எதற்காக உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, சதுர்த்தியை அடுத்தது பஞ்சமி திதி. அப்படியானால் நாளைய இரவு நீ சதுர்த்தியில் விநாயகரை வணங்கிவிட்டாயானால் நாளைய மறுநாள் இரவு உனக்கு பஞ்சமியில் இந்த வராகி என்னை வணங்குவதற்குரிய நேரமாக அமைந்துவிடும். அல்லது நாளை மறுநாள் தொடங்குவது சதுர்த்தி திதியோடு தொடங்குவதனால் அப்பொழுதுதான் வணங்குவேன் என்று சொல்வாயானால் இருமுறை நீ தெய்வத்திற்கு பூஜைகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அல்லவா? அதனால் நாளை மாலை நேரத்தில் விநாயகரையும்
அடுத்த நாள் மாலை நேரத்தில் நீ இந்த வராகி என்னையும் வணங்கிவிட்டால் போதும் என்றுதான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். நல்ல விஷயத்தை நான் சொல்லும் பொழுது அதை நீ கேட்காமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? என் தங்கமே, பூஜைகள் என்றால் என்ன? நெய்வேத்தியங்கள் படைக்க வேண்டும், அந்த பொருள் வாங்க வேண்டும், இந்த பொருள் வாங்க வேண்டும் என்பதுதான் பூஜையா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, ஒரு தீபத்தை ஏற்றிவை. நீ வணங்குகின்ற தெய்வத்திற்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வணங்கு. நிச்சயமாக உன் மனதில் நீ எண்ணுகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும். உன் மனதிற்குள் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதாக நடக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, இறை பக்தியோடு எப்பொழுதும் இருக்க பழகு. தேவையில்லாத விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்களும் உன்னை வந்து நெருங்காது. எதிர்பாராத நன்மைகள் உனக்கு நடக்கும். நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறும். நல்ல நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த வராகி என்றுமே உன் வெற்றியை உறுதி செய்யாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தாயின் அன்பு என்றுமே உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தை என் பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்றாயல்லவா? உனக்கான நல்ல நேரத்தில் உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். இந்த வராகியின் அன்பை நீ எந்த நேரத்திலும் பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் என் பிள்ளை ஓம் வம் வராகியே என்று என்னை அழைத்து கொண்டே இரு. குறிப்பாக பெண் பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கின்ற நேரம், ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்கின்ற நேரத்தில் நீ உதவிக்கு யாரையோ தேடுகிறாய் என்றால் அந்த நேரத்தில் என்னை இப்படி அழைத்து பார். 21 முறை நீ சொல்லிப்பார். நிச்சயமாக அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். தெய்வத்தை எல்லோருமே அழைக்கலாம். ஆனால் உண்மையில் யாருக்கு இந்த நேரத்தில் தெய்வத்தின் உதவி உண்மையாக தேவைப்படுகின்றதோ அவர்களை தேடி தெய்வம் ஓடோடி வருமல்லவா? அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். நீ அதற்காக அம்மா நான் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் பொழுது இதை சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? 21 முறை இதை நான் சொல்லிக் கொண்டிருந்தேனானால் அதற்குள் எல்லாம் முடிந்து விடுமே, எனக்கு ஆபத்தே வந்துவிடுமே என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, உண்மை என்ன தெரியுமா? மனதார ஒரு முறை சொல்லிவிட்டாலே அம்மாவிற்கு புரிந்துவிடும். அல்லது இதர்கள் உன்னுடைய அந்த கஷ்டத்திற்கு கொஞ்சம் பொறுமையாக நான் வந்தால் போதும் என்றால் மட்டும்தான் 21 முறை சொல்லும் வரை அம்மா பொறுத்திருப்பேன் என்பதனையும் புரிந்து கொள். தெய்வம் எதையும் புரிந்து கொள்ளாமல் உன்னிடத்தில் பேசவில்லை. இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளையே, உன்னை உனக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து எப்பொழுதுமே காப்பாற்றிக் கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. இந்த சூழ்நிலைகள் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக தரும். இந்த வாழ்க்கை நீ வேண்டியது எல்லாவற்றையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றி உன் வசமாவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கான அன்பை அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன். அதனால் எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்த்து ஓடாதே. என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் மட்டும் உன் எதிர்பார்ப்புகளை முழுமையாக வை.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.